சார், பகங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தானே. அவ குழந்தை சார். அவளுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது சார். சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க சார். என்ன பாக்குற? இப்பதானே பேசினா. என்ன கைது பண்ணது என் துர்கா சித்திக்கு தெரிஞ்சா அப்படியே அனுமார் மாதிரி பறந்து வந்து என்ன தூக்கிட்டு போயிடுவேன்னு பில்டப்லாம் கொடுத்தா. ஆனா நீ என்னடா இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க? சார், சொன்னா கேளுங்க சார். அவ சின்ன புள்ள சார். ஏதோ தெரியாம பேசிட்டா. யார்கிட்ட என்ன பேசணும்னு அவளுக்கு தெரியாது சார். சார், தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க சார். தொடர்ந்து இதே மாதிரி விடாம கெஞ்சி பார்க்கலாம். ஏன்னா நீ கெஞ்சுறத கேட்க கேட்க எனக்கு அப்படியே ஆனந்தமா இருக்கு. என்னம்மா சத்தத்தையே காணோம்? அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா? நான் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தேன். போஸ்டர் ஒட்டிட்டு என்ன உன் பின்னாடி வர வச்சு அப்ப அந்த பேச்சு பேசணும்ல. சரி, இப்ப நேர்ல வரியா? நானே உன் கதையை முடிச்சிட்டு அவளை விட்டுறேன். என்ன சொல்ற? டேய் சரவண பெருமாள், இப்போ உன்கிட்ட கெஞ்சிடனே, இதே போல தொடர்ந்து கெஞ்சுவன்னு நினைச்சியாடா? உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து உன்னை பேச வச்சு பார்த்தேன். சாகுற அன்னைக்காவது அடக்க ஒடுக்கமா சாவன்னு பார்த்தா ஓட்டம் அடங்கலல. நீ கூப்பிட்டா வந்துருவேனா? உனக்கு நான் குறிச்ச நேரத்துல தாண்டா நான் வருவேன். கௌரிய நீயா விட்டா உன் சாவு அமைதியான சாவா இருக்கும். இல்லனா நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் சாவு கோரமா இருக்கும். ஏய் துர்கா, உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. கௌரி உயிரோட வேணும்னா நான் இருக்கிற இடத்துக்கு வா. நான் உன்னை கொன்னதும் அவளை உயிரோட விட்டுறேன். இல்லனா அவளை சரவண பெருமாள்